ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்? 2 நாள் கேப் ஆயிடுச்சு இல்லையா, எனக்கே மறந்துடுச்சு. ஓகே, டெஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சயின்ஸ் பார்த்துருந்தோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால 2 டேஸாக வீடியோ போட முடியல. இனி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போட்டுடலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட ப்ரைவேட் சேட்டில் கேட்டிருந்தீங்க, பெய்டு டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் நம்பி தான் படிச்சுட்ருக்கீங்க. ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்குது. பட் 1 or 2 யூனிட்ஸ்க்கு தான் இருக்கும், பேலன்ஸ்க்கு இருக்காது. ஸோ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பேட்ச் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து படித்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் செகண்ட் யூனிட் போகும்போது செகண்ட் யூனிட்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன், இப்போ என்னால் 2-3 டேஸ் வீடியோ போட முடியல. அந்த டைமில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் அப்படி பிளான் பண்ணது. ஸோ ஒரு யூனிட் முடியட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்பயுமே போகும். அது வந்து நம்ம யூஜி எக்ஸாம் வரைக்கும் போகும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அது. இப்போ இன்றைக்கி வந்து நான் ஹார்னஸ் மெத்தட் எடுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி டெஸ்ட்லேயுமே நான் உங்களுக்கு அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹார்னஸ் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, அதை எப்படி அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு டெய்லி யூஜிடிஆர்பி குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். குரூப் லிங்க் கீழே இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கவங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தப்பு கிடையாது, தாராளமாக பண்ணலாம், படிக்கலாம். டெட்டுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா டெட் கிளியர் பண்ணால் தான் நம்ம இது எழுத முடியும், அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேவா? சரி, இன்றைக்கி ஹார்னஸ் மெத்தட் போகலாமா? ஹார்னஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, ரூட் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணும், 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏ வந்து 5, பி வந்து 6, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 கிடைக்குதோ அதுதான் அதோட ரூட்டு. அப்படி தான் நீங்கள் எக்ஸாமில் போட்டு டைம் சேவ் பண்ணிக்கணும். ஹார்னஸ் மெத்தட்னா என்னங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எல்லா ப்ராப்ளமுக்குமே வந்து நமக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலதுக்கு அப்படி நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒரு சிலதுக்கு இப்போ 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இப்படி ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணும்போது. அப்போ வந்துட்டு நமக்கு இந்த மெத்தட் தேவைப்படும், ஓகேவா? அதுக்காக தான். இப்போ ஹார்னஸ் மெத்தட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் தியரியாக படிக்கிறீங்க, புக் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க்கிங் ரூலே வந்துட்டு நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ராப்ளம் வச்சு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? எடுத்தோடனே உங்களுக்கு நான் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போனால் டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு புரியாது. ஸோ நான் ப்ராப்ளம்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹார்னஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு நமக்கு டெசிமலில் ஆன்சர்ஸ் வரும், ஓகேவா? டெசிமலில் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. இதை வந்து 2 டெசிமல் பிளேஸ்க்கு கரெக்ட் பண்ணுங்கள், 3 டெசிமல் பிளேஸ்க்கு கரெக்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இது யூஜி பிஜியில் நம்ம படிக்கிறப்போ நியூமரிக்கல் அனாலிசிஸில் கொஞ்சம் படிப்போம். ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2 நல்லா போட்டு படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அதே மெத்தட் தான், பட் அது நமக்கு வேணாம், இப்போ ஞாபகப்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, ப்ராப்ளம்க்கு போகலாமா? இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராப்ளம் பாருங்கள். f of x ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது வந்து 2 டெசிமல் பிளேஸ்க்கு கரெக்ட் பண்ணுங்கள், 3 டெசிமல் பிளேஸ்க்கு கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த f of x இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக 0, 1, 2 இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ வந்துட்டு மைனஸ் மைனஸ் இப்படி வருது, திடீர்னு ஒரு இடத்துல ப்ளஸ் வருதுன்னு வைங்களேன், இந்த 2 வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட ரூட்டு இந்த 2 வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூக்குள்ளே தான் இருக்கும், ஓகேவா? சைன் சேஞ்சுங்கிறது எந்த ஸ்டெப்பில் வருதுன்னு பார்க்கணும். அந்த வேல்யூஸ்க்கு நடுவில் தான் நம்மளோட ரூட் இருக்கும். அதுதான் இதோட பேஸ், ஓகேவா? இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ நான் வந்துட்டு எக்ஸுக்கு வந்து நான் 0 அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணலாம், பட் நமக்கு சின்ன நம்பர்லேருந்து போகிறது தான் நம்மளோட ஹேபிட்டு. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம். 0 அப்ளை பண்ண என்ன வரும், 0 ப்ளஸ் 0 மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போது எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ நமக்கு மைனஸ் 2 விச் இஸ் நெகட்டிவ். அடுத்தது 1 அப்ளை பண்ணுறேன். 1 அப்ளை பண்ண என்ன வரும், 1 இன்ட்டு 6 இன்ட்டு 1 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது, 5, தட் இஸ் பாசிட்டிவ்.
அப்போ என்ன கிடைக்குது? இப்போ எஃப் ஆஃப் 0 நெகட்டிவில் கிடைக்குது, எஃப் ஆஃப் 1 பாசிட்டிவில் கிடைக்குது. அப்போ நம்மளோட ரூட் எதுக்குள்ளே இருக்கும்? 0 and 1க்குள்ளே கிடைக்கும். இப்போ சப்போஸ் எஃப் ஆஃப் 1 நெகட்டிவ்னு வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோன்னா அகெயின் நம்ம எஃப் ஆஃப் 2 போடணும். ஓகேவா? அடுத்த நம்பர் போயிட்டே இருக்கணும். எப்போ இந்த சைன் சேஞ்ச் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நமக்கு சைன் சேஞ்ச் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம இது ஸ்டாப் பண்ணணும். இப்போ எனக்கு 0 and 1க்குள்ளே நம்மளோட ரூட் கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு எழுதணும் அப்படின்னா இந்த 0 தான் நம்ம எழுதணும். ஓகேவா? சைன் சேஞ்ச் எங்கே ஆகுதுன்னு பாருங்கள். அதில் மினிமம் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் எது? 0. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டிஜிட். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0 இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை கிவன் ஈக்குவேஷனை நம்ம வந்து டிமினிஷ் பண்ணணும். டிமினிஷ் பண்ண என்ன பண்ணுவோம்? இந்த சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, போன ப்ராப்ளம்ல எல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இங்கே வந்து எனக்கு 0 கிடச்சிருக்குது. 0 வச்சு நம்ம இப்படி சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணோம்னா அகெயின் அதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அதனால நான் பண்ணலை. பட் இப்போ இங்கே 1 கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி புது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு 0 கிடச்சிருக்குது. ஸோ நான் வந்துட்டு அதை அப்படியே வச்சுக்கிறேன், கிவன் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறேன். நம்மளோட ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நமக்கு எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1க்கு நடுவில் தான் இருக்கும். 0க்கும் 1க்கு நடுவில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 0.1 0.23 இந்த மாதிரி 0 பாயிண்டில் வர நம்பர்ஸ் தானே நமக்கு 0 and 1க்கு நடுவில் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 0.ABCDன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல என்ன நம்பர்னு. அதனால் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் நான் 0ன்னு போட்டுக்கிட்டு ஏபிசிடின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 1 என்னது? எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஒரு நம்பர் நெகட்டிவ்லேயும் இன்னொரு நம்பர் பாசிட்டிவ்லேயும் எந்த இடத்துல கிடைக்குதோ அதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி. அதுக்கு நடுவில் தான் நமக்கு ரூட் வந்து இருக்கும். இங்கே வந்து எனக்கு 0 and 1க்கு நடுவில் இருக்கிறனால நான் 0.ABCDன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஏபிசிடி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் தான் கண்டுபிடிப்போம். இங்கே 0ங்கிறதுனால நான் டிமினிஷ் பண்ணாமல் டைரெக்டாக அந்த ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது நம்மளோட ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா நம்ம டைரெக்டாக வந்து 10x³ 60x அதுக்கு அடுத்தது 20 அப்படி வந்து போட்டுறக்கூடாது. இந்த ஈக்குவேஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி? சக்ஸசிவ் டேர்மை 10 10² 10³ மல்டிப்ளை பண்ணணுன்னு பார்த்துருக்கோமா? எதுலேருந்து பண்ணணும்? செகண்ட் டேர்ம்லேருந்து பண்ணணும். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கிளாஸோட வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டேரெக்டாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த x³ x² வந்து நமக்கு டேர்ம் இல்லை, அதனால நான் 0x² வச்சுக்கிறேன். ப்ளஸ் 6x - 2ங்கிறது தான் நம்மளோட ஈக்குவேஷன். இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிப்போம், செகண்ட் டேர்மை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம், தேர்டு டேர்மை 10² மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபோர்த்து டேர்மை 10³ மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதானே நம்மளோட ஃபார்மேட்டு. அப்போ இங்கே என்ன வரும்? x³. இங்கே அகெயின் 0 தான் வரும். 10² 100 100 × 6 600x ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 10³ 1000 2 × 1000 2000. இதுதான் நம்மளோட புது ஈக்குவேஷன். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி புது ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அகெயின் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு வந்துட்டு 3க்கும் 4க்கும் தான் வந்து சைன் சேஞ்ச் கிடச்சிருக்கு. இது நீங்கள் வந்து 0 1 2 3 போட்டு பாருங்கள். நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருன்ட்டு உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். எனக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் 3 வந்துட்டு நெகட்டிவ்னும் எஃப் ஆஃப் 4 வந்துட்டு பாசிட்டிவ்னும் கிடைக்குது இந்த ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எடுத்துப்போம்? இதோட ஃபஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும். மினிமம் நம்பர் என்ன? 3. இப்போது 0.ABCDன்னு வச்சுருக்கோம் இல்லையா, 0. அடுத்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏவோட இடத்துல இப்போ நான் வந்து 3 போட்டுக்கிறேன். இந்த BCD எல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் என்ன சொன்னேன்? இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் இதை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? டிமினிஷ் பண்ணிவிட்டு புது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். போன ஸ்டெப்பில் நமக்கு 0 கிடச்சிது, அதனால் அதே ஈக்குவேஷன் தான் வரும்னு பண்ணலை. இங்கே 3 கிடச்சிருக்கனால நம்மளோட ஈக்குவேஷன் இப்போ இங்கே என்னது?
1 0 600 மைனஸ் 2000 இதை வந்து 3 வச்சு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு புது ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை அகைன் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 வந்து மறுபடியும் பண்ண போகிறோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும், x³ அப்படியே வரும். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90, இதை 10 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும், ஸோ 2 0 சேர்ந்து வரும். இதை 10³ மல்டிப்ளை பண்ணுறோம், 3 0 சேர்ந்து வரும். இப்போ நமக்கு புது ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதுக்கு அகைன் என்ன பண்ணணும், f(a) f(b) கண்டுபிடிக்கணும். அதுக்கு வர்ற வேல்யூ தான் நமக்கு பியோட வேல்யூ. இங்கே வந்துட்டு எனக்கு நான் வந்து 2 டெசிமல் பிளேஸுக்கு தான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு 2 and 3க்கு நடுவில் தான் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைன் கிடைக்குது இந்த ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா, இப்போ கடைசியாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனுக்கு. ஸோ வந்து அடுத்த நம்பர் என்ன வரும், f(2) தான் வரும். ஓகேவா, f(2)க்கும் f(3)க்கும் நமக்கு வந்துட்டு சைன் சேஞ்ச் கிடச்சிருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், அடுத்த வேல்யூ 2ன்னு எழுதுவோம். இப்போ என்ன வரும், 0.32 CD, பிக்கு பதிலாக 2 போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், சப்போஸ் 3 டெசிமல் பிளேஸ்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அகெயின் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ஓகேவா என்ன வேல்யூ 1,62,700, அடுத்தது 1,73,000 இருக்குது. இதை என்ன பண்ணணும், இங்கே நமக்கு எங்கே சைன் சேஞ்ச் கிடச்சிருக்குது, 2ல் கிடச்சிருக்குது இல்லையா, 2 வச்சு நம்ம வந்துட்டு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷனை அகெயின் 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கே சைன் சேஞ்ச் வருதோ அதுதான் சியோட வேல்யூ. ஓகேவா, இப்போ கார்டன்ஸ் மெத்தட்னா என்னன்னு புரிஞ்சுதா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், f(a) f(b) வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு நடுவில் தான் ரூட் இருக்கும். ஸோ நம்ம என்னென்னு பண்ணுவோம், இப்போது a.bcdன்னு நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த ஏவை வச்சு நம்மளோட ஈக்குவேஷனை நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த நியூ ஈக்குவேஷனை என்ன பண்ணுவோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த புது ஈக்குவேஷனுக்கு நம்ம f(a) f(b) வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிடைச்ச ஆன்சர் தான் நமக்கு என்னது, இந்த பியோட வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பியை வச்சு அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு டிமினிஷ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த நியூ ஈக்குவேஷனை அகெயின் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி f(a) f(b) வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்மளோட சி வேல்யூ. அகெயின் என்ன பண்ணுவோம், சேம் அதே தான் ப்ராசஸ் பண்ணுவோம். அகெயின் கிவன் ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி கிடச்ச புது ஈக்குவேஷனை நம்ம டிமினிஷ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம திருப்பி போடணும். இப்போ நான் வந்து 2 டெசிமல் பிளேஸ்க்கு எடுக்கணும், அதனால் 0.32 வரைக்கும் வச்சுக்கிட்டேன். தேர்டு கேட்டால் நீங்கள் இதே ப்ராசஸ் தான் திருப்பி பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, f(a) f(b) கண்டுபிடிக்கிறீங்க, f(a)வை வச்சு டிமினிஷ் பண்ணுறீங்க. அகெயின் என்ன பண்ணுறீங்க, கிடச்சிருக்கிற ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, திருப்பி f(a) f(b) கண்டுபிடிக்கிறீங்க, அந்த ஏவை வச்சு டிமினிஷ் பண்ணுறீங்க. திருப்பி இதே தான், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்னு சொன்ன மாதிரி தான் வருது. டிமினிஷ் பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணுறோம், அதே தான். ஓகேவா, கார்டன்ஸ் மெத்தட் இது தான். இது நீங்கள் இன்னொரு ப்ராப்ளம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, நான் டேரெக்டாக ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசன் இது தான். ஏன்னா நான் எடுத்தோடனே ஸ்டெப்பு சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா நைட்டு டெஸ்ட்டு கொடுப்போம்ல அந்த ப்ராப்ளமே ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு போகலாமா, கார்டன்ஸ் மெத்தடு. கார்டன்ஸ் மெத்தட் எப்போயுமே என்னவா இருக்கும் அப்படின்னா, கியூபிக் ஈக்குவேஷனில் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கியூபிக் ஈக்குவேஷன்னா என்ன, x⁻3ன்னு இருக்கும், 3rd டிகிரி ஈக்குவேஷன். ஓகேவா, அப்போ அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், a0x³ + a1x² + a2x + a3 = 0. இதுதான் இதோட ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டு இதுதான். ஓகேவா, அதை நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது கார்டன்ஸ் மெத்தடில் நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு அதை கொண்டு வரணும், அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னா z³ + 3hz + g = 0. இதுதான் வந்து நம்ம கார்டன்ஸ் மெத்தடோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்மு. ஓகேவா, இந்த ஃபார்முக்கு தான் நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை கொண்டு வருவோம். இதில் HGZோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். குரூப்பில் அப்படியே PDF போடுவேன், காப்பி பண்ணிக்குவாங்க. இது இப்போதைக்கு நமக்கு வேணாம், இது நமக்கு குழப்பம், இது எக்ஸாமுக்கும் நமக்கு தேவைப்படாது, அதனால வேண்டாம்.
பட் இந்த ஹெச் ஜி இசட்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் எக்ஸாமுக்கு இது வேண்டியதில்லை. சரி, ஓகே. இப்போது நார்மலாக நம்ம வந்துட்டு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூன்னு ஒன்றுட்டு செகண்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கும். இதை தான் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி அதோட ரூட்ஸ் என்னென்ன இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும்னு படித்தோம் இல்லையா? ஓகேவா? இப்போ இந்த டெல் வந்துட்டு லெஸ் தென் 0வாக இருந்தால் இதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இமேஜினரி ரூட்ஸாக இருக்கும். டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா ரியலாகவும் இருக்கும், அதே சமயம் டிஸ்டிங்க்டாகவும் இருக்கும். டிஸ்டிங்க்னா என்னன்னு கேட்டிங்க, டிஸ்டிங்க்ட்னா வந்துட்டு வேறு வேறு எலமெண்ட்ஸ் 1 2 3 இந்த மாதிரி வேறு வேறையாக இருக்கும். 1 1 அந்த மாதிரி ஒரே எலமெண்ட் இல்லாமல் வேறு வேறு இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். அடுத்தது டெல் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியலாக மட்டும்தான் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரியலாகவும் இருக்கும், அதே சேம் டைம் டிஸ்டிங்க்டாகவும் இருக்கும்னு பார்த்தோம். ஈக்குவல் டு 0வாக இருந்தால் வேறு வேறையாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். பட் என்னவாக இருக்கும்? ரியல் வேல்யூவாக மட்டும்தான் இருக்கும், இமேஜினரி வேல்யூவாக இருக்காது. இது வந்துட்டு நம்ம செகண்ட் கிளாஸில் பார்த்தோம். இதே மாதிரி தான் கார்டன்ஸ் மெத்தடில் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட ஃபார்மு. ஓகேவா? இசட் கியூப் ப்ளஸ் 3hz ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு கார்டன்ஸ் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மு. பட் இதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? அங்கே டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்ட மாதிரி இங்கே வந்துட்டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h³ வேல்யூ பார்ப்போம். ஓகேவா? இங்கே நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இதையும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h³ ஒரு வேல்யூ பார்ப்போம். இது கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரூட் எப்படி வரும், லெஸ் தென் 0வாக இருந்தால் ரூட் எப்படி வரும், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ரூட் எப்படி வருங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான் இருக்கும். கார்டன்ஸ் மெத்தடை பொறுத்தளவுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது. கார்டன்ஸ் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது? z³ ப்ளஸ் 3hz ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 0. இதில் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூங்கிறது என்னது? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூங்கிறது ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h³ தான் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h³ இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரியல் ரூட் இருக்கும், 2 இமேஜினரி ரூட் இருக்கும். ஓகேவா? கியூபிக் ஈக்குவேஷன்னா நமக்கு மொத்தம் 3 ரூட் இருக்கும். இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரியல் ரூட்டும் 2 இமேஜினரி ரூட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் கொஸ்டின் நமக்கு அப்படி தான் கேட்பாங்க, என்ன ரூட்ஸ்ன்னு கேட்பாங்க, இல்லைனா இமேஜினரியாக ரியலாக அப்படியும் கேட்பாங்க. அடுத்தது செகண்ட் கேஸில் நமக்கு 3 டைப் இருக்குது. அதாவது இந்த ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h³ வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா நமக்கு 3 டைப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, இந்த ஜி வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கும், இந்த ஹெச் மட்டும் 0வாக இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, இதில் 3 ரூட்டுமே ரியல் ரூட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் ஏதாச்சும் 2 வேல்யூ வந்துட்டு சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போ 1,1,2 இந்த மாதிரி 3 ரூட்டுமே ரியல் ரூட்டாக இருக்கும், 2 ரூட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். எப்போது? ஜி நாட் ஈக்குவல் டு 0, ஹெச் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷனில் இருக்கிறப்ப. சப்போஸ் இந்த ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h3ல் வந்துட்டு ஜி 0வாக இருக்குது, ஹெச் நாட் ஈக்குவல் டு 0. மேலே என்ன பார்த்தோம்? ஜி வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்து ஹெச் மட்டும் 0வாக இருந்தால் என்னன்னு பார்த்தோம். இங்கே வந்து ஹெச்சுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, ஜி மட்டும்தான் 0. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, z³ ப்ளஸ் hz ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த z³ ப்ளஸ் hz ஈக்குவல் டு 0ல் நான் என்ன பண்ணுறேன்னா, இசட்டை வந்து காமனாக வெளியெடுத்தேன்னா z² ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை வச்சு எப்படி எழுதுனா, இப்போ z ஈக்குவல் டு 0ன்னு ஒரு இது எழுத முடியும், z² ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 0ன்ட்டு நம்மளால் ஒரு டேர்ம் எழுத முடியும். இதை பேஸ் பண்ணி நார்மல் ஃபேக்டரைஸ் மெத்தட்லேயே நமக்கு ஹெச் வேல்யூவெலாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பார்த்தோம்? ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h³ ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில்
ஜி ஜீரோவாக இருந்தால் என்ன வரும்னு பார்த்துட்டோம், ஹெச் ஜீரோவாக இருந்தால் என்ன வரும்னு பார்த்துட்டோம். ரெண்டுமே ஜீரோவாக இருந்தால் என்னவா இருக்கும்னா எல்லா ரூட்டுமே ஈக்குவலாக இருக்கும். 3 ரூட்டுமே ஒரே வேல்யூவாக இருக்கும். 1 1 1 2 2 2 3 3 3 இந்த மாதிரி எல்லா ரூட்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். எப்போது ஜியும் 0 ஹெச்சும் 0. ஓகேவா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இந்த ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4h³ வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன வரும்னு பார்க்குறோம். கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் நமக்கு என்ன வரும், ஒரு ரியல் ரூட்டும் 2 இமேஜினரி ரூட் வரும்னு பார்த்தோம். ஈக்குவல் டுவாக இருந்தால் என்ன வருங்கிறத 3 கேஸில் பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன வரும்னு பார்க்குறோம். ஆல் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்ஸ். லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு 3 ரூட்டுமே என்னவாக இருக்கும், ரியல் ரூட்டாக இருக்கும், வேறு வேறையாக இருக்கும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வேறு வேறையாக இருக்கும், பட் ரியலாக இருக்கும். ஓகேவா, இந்த இதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கணும். Z³ + 3hz + g = 0ங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஞாபகம் இருக்கணும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ g² + 4h³ வந்துட்டு லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன வரும், கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் என்ன வரும், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன வரும், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ஈஸியாக போடலாம். இதெல்லாம் வந்து ரேர் கேஸ் தான், எப்பயாச்சும் தான் கொஸ்டின் கேட்பாங்க, எப்பவுமே எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த டைம்லையுமே நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூ போட்டு எது 0 வருதோ அது ரூட்டுன்னு எழுதிடுவோம். மேபி இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இதை நான் வந்து பார்த்துக்க சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம் போகலாமா. இங்கே நான் வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் x³ - 15x - 4 = 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கார்டன்ஸ் மெத்தடோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, z³ + 3hz + g = 0. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இப்போ g இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, -4 இருக்குது. அடுத்தது h இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 3hz = -15 இருக்குது. அந்த இடத்துல z எழுத வேணாம், எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம z போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ 3h இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -15 இருக்குது. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன, -5. இப்போ கிவன் ஈக்குவேஷன்லேருந்து g வேல்யூ கிடச்சாச்சு, h வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. டிஸ்கிரிமினன்ட் வேல்யூனா என்ன, z² + 4h³. இசட்டோட வேல்யூ என்ன, சாரி ஜியோட வேல்யூ என்ன, -4 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ -5 த ஹோல் கியூப். இதை போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -484 கிடைக்குது. ஓகேவா, கிவன் ஈக்குவேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுறோம். இங்கே 3h, இங்கே -15 ஈக்குவேட் பண்ணுறோம். 3h = -15, h = -5. அதே மாதிரி g இருக்கிற இடத்துல -4 இருக்குது. ஜியோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடைக்குது, -484 எனக்கு கிடைக்குது. இது 0 விட லெஸ் தெனா கிரேட்டர் தெனா, ஆப்வியஸ்லி லெஸ் தென். அப்போது டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0 விட கம்மியாக இருந்தால் என்னவா இருக்குன்னு நம்ம படித்தோம், எல்லா ரூட்ஸுமே ரியலாகவும் டிஸ்டிங்க்டாகவும் இருக்குன்னு படித்தோம். அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா, சரி. இப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் ரூட்டில் வந்து ஆன்சர் இப்படி இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு இதோட ரூட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டு 1 2 3ன்னு ஒன்று இருக்குது, 5 2i 3ன்னு ஒன்று இருக்குது, 1 1 1ன்னு ஒன்று இருக்குது, -i +i 3ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க, ஆப்வியஸ்லி ஏ தான் வரும். ஏன்னா லெஸ் தென் 0வாக இருந்தால் நம்ம என்னென்னு படிச்சிட்டோம், ரியல் ரூட்டாக இருக்கும், அது டிஸ்டிங்க்டாகவும் இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்போ இதுவுமே ரியல் ரூட் தான், ஆனால் டிஸ்டிங்க்ட் கிடையாது. ஏன்னா எல்லா ரூட்டுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஐ வந்திருக்குது, இது வந்து இமேஜினரி, ஸோ இதுவுமே வராது. அப்போ என்ன வரும், 1 2 3 தான் வரும். ஓகேவா, இப்படி கூட நீங்கள் கேன்சலேஷன் மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட நமக்கு அல்ஜிப்ரா பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம மேட்ரிக்ஸ் போக போகிறோம். அல்ஜிப்ரா பார்ட்டில் இதோட நம்ம 8 வீடியோஸ் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டாபிக் வந்துட்டு புரியலை, இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதில் போட்டு காமிச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதர்வைஸ் நாளைக்கு மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு நைட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா, தேங்க்யூ.